ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2009 ஒரு பிரிட்டிஷ் த்ரில்லர் படமாக வெளியான த டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஆலிஸ் கிரீட். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஜெயிலில் இருந்த 2 பேர் வெளியே வந்த உடனே இப்படியே எவ்வளோ நாள் வாழ்க்கையை ஓட்டுறது, நம்மளும் சீக்கிரம் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொண்ணை கடத்துகிறோம், நிறைய பணம் கேட்குறோம், செட்டில் ஆகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு பொண்ணையும் கடத்துகிறாங்க. ஆனால் இவங்க பிளான் பண்ணபடி எல்லாத்தையும் வெற்றிகரமாக இறுதியாக முடிச்சாங்களா இல்லையா, இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போது படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோயினுடைய பேர் ஆலிஸ். படத்துடைய முதல் சீன்லேயே 2 பேர் அவங்க திருட்டு பசங்க. இவங்க 2 பேரும் ஒரு பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருக்க ஒரு வேனை அங்கேருந்து திருடுறானுங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த வேனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிளேட்டு எல்லாத்தையும் மாற்றுறாங்க. மாற்றிட்டு இப்போ அந்த வேனை எடுத்துகிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு போகிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் இருக்குது. அந்த ஃப்ளாட்டை கம்ப்ளீட்டாக சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணி யார் உள்ளிருந்து என்ன கத்துனாலும் வெளியே சத்தமே கேட்காத அளவுக்கு ஒரு ஃப்ளாட்டாக மாற்றுறாங்க. இப்போது அந்த வேலைகளெல்லாம் இவங்க பண்ணுறதுல இருந்தே யாரையோ கடத்தி கொண்டு வந்து இங்கே உள்ளே அடைச்சி வைக்கிறதுக்கு தான் அந்த பிளானெல்லாம் இவங்க பண்ணுறானுங்க அப்படிங்கிறது நம்மளால் அந்த காட்சிகள்லேயே புரிஞ்சிக்க முடியுது. இதில் குறிப்பாக ஒரு ரூம், அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே இருக்க ஒரு ரூமு, அந்த ரூமில் புதுசாக ஒரு கட்டிலாம் வாங்கி போட்டு ஒரு மெத்தையெல்லாம் வாங்கி போட்டு நீட்டாக பெட்ஷீட்லாம் விரித்து எல்லாம் ரெடி பண்ணுறானுங்க ஆளை தூக்குறதுக்காக. கொஞ்ச நேரத்தில் ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு வந்து அந்த ரூமில் அந்த பெட்லையும் படுக்க போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் 2 கையிலையும் கம்ப்ளீட்டாக விலங்க வச்சு மாட்டி கால் 2ஐயும் 2 பக்கம் இருக்க அந்த கட்டிலுடைய கால்களில் கயரை வச்சு கட்டுறாங்க. இப்போ அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கழட்டிட்டு முதல்ல ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு திருப்பியும் ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. போனால் இந்த 2 பேர்த்தில் ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட கேட்குறான், ஆமாம் நீ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் மெயிலில் அனுப்பிச்சிடுவில்ல அப்படின்னா, இப்போ அதான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறான். அவன் கொஞ்ச நேரம் கழித்து இந்த பொண்ணுடைய இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு மெயிலில் அனுப்புகிறாங்க. அவங்க அப்பா ரொம்ப பெரிய கோடீஸ்வரன், பெரிய பணக்காரன். அந்த ஆள், அந்த ஆளுகிட்ட உன் பொண்ணு திருப்பி உயிரோடு உனக்கு வேணும் அப்படின்னா $2 மில்லியன் எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. வழக்கம் போல் போலீஸ் எதுவும் உள்ளே வரக்கூடாது, தேவையில்லாமல் இல்லாட்டினா உன் பொண்ணை கொலை பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி எல்லா மிரட்டலும் விடுத்து கடைசியாக இந்த மெயில் அனுப்புகிறாங்க. இதுக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து அடுத்து எப்போ ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி இவங்க காத்துக்கிட்டும் இருக்காங்க. இவங்க நினச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாங்க. ஆனால் இறுதியாக இந்த விஷயம் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கைகூடிச்சா இல்லையா, இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கதாபாத்திர வடிவமைப்பு அவ்வளவு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக இந்த படத்தில் மொத்தமே 3 பேர் தான். 3 பேர், ஒரு வீடு, அது கம்ப்ளீட் செட்டு, பார்த்தாலே தெரியும். அந்த வீடு அவ்வளவுதான் மொத்த படமே. இது போக மிஞ்சி மிஞ்சி போனால் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 நிமிஷம், ஒரு எண்டிங்கில் இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் வரும். மீதி எல்லாமே இந்த ஒரே வீடு செட்டுக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த 3 கதாபாத்திரங்கள் இருக்குது பாருங்கள். இந்த 3 கதாபாத்திரங்களுமே வேறு வேறு மாதிரி இருக்கும். ஹீரோயினை பொறுத்தளவுக்கு வழக்கமாக எப்படியாவது இப்படி ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டோம், நம்ம எப்படியாவது வெளியே தப்பிச்சு போயிடணும், நம்ம அப்பா காசு கொடுத்தாருன்னா கிளம்பி போயிடலாம் வெளியே அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பில் அவங்க இருப்பாங்க. இந்த மீதி இருக்க 2 பேர் கடத்திட்டு வந்தானுங்க பாருங்கள். இதில் ஒருத்தர் இவர் சைக்கோவாக இருப்பாரா இல்லை வேறு மாதிரி ஆளா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நமக்குள்ளே இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருந்தால் எப்படி ஒருத்தன் பிஹேவ் பண்ணுவானோ அந்த மாதிரியே பிஹேவ் பண்ணுவார் ஒருத்தர். அந்த ரோல் அவ்வளவு அற்புதமாக இன்டென்ஸாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதில் இன்னொரு திருடனுடைய அந்த கதாபாத்திரம் இருக்குது பாருங்க, அது இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் கடைசி வரைக்கும் ஆடியன்ஸுடைய மைண்டில். அந்த மாதிரி இந்த 3 கதாபாத்திரங்களை அவங்க வடிவமைச்ச விதம் தான் இந்த படம் அந்தளவுக்கு அற்புதமாக வெளியே வந்ததுக்கு காரணமே. 2வது, இந்த படத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 கதாபாத்திரங்களையும் ப்ளே பண்ண நடிகர்களுடைய நடிப்பு. நான் சொன்னேனே, கண்டிப்பாக அந்த ஆள் சைக்கோ தான், ஏதோ இவனுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த ஒரு மென்டல் டிசார்டர் மாதிரியே ஒரு ஆள் நம்ம நினைப்போம் அப்படின்னு. அந்த கதாபாத்திரத்தை எடி மார்சன் பண்ணியிருப்பார். அப்படி ஒரு இன்டென்ஸான பர்ஃபார்மன்ஸு. சில டைம்லலாம் அவருடைய நடிப்பை பார்க்கும்போது இன்றைக்கி ஏதோ சம்பவம் அந்த ரூமில் நடக்க போதுரோய் அப்படின்னு நமக்கு தோணும். அவர் இதுதான் பண்ண வர்றாரா, இன்றைக்கி போட்டுருவானோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு பல சந்தேகங்களை நம்ம மைண்டில் எழுப்பக்கூடிய அளவுக்கு செகண்டுக்கு செகண்ட் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுற ஒரு கதாபாத்திரமாக அவர் அதை பண்ணியிருப்பார். அவ்வளவு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு அவர்கிட்ட இருந்து. 2வது, இன்னொரு கதாபாத்திரம் நான் சொன்னேன்ல, இவர் நல்லவரா கெட்டவரான்னு, அந்த கதாபாத்திரத்தை மார்ட்டின் கான்ஸ்டன்ட் பண்ணியிருப்பார். சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸு அவர்கிட்டையும். இவர் பாதி நேரத்தில் ரொம்ப நல்லவர் தாங்க, ஐயோ பாவம் நல்ல மனுஷன் தாங்க அப்படின்னு தோணும். சில டைமில் என்னையா இருந்தாலும் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு லெஃப்ட் டு ரைட் வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ரோல் செமையாக பண்ணியிருப்பார் அவர்.
மூணாவது நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சூப்பரான ஒரு கதாபாத்திரம், அந்த மாட்டிக்கிட்ட ஹீரோயினுடைய கதாபாத்திரம். அதை ஜெம்மா ஆர்டர்டன் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. இந்த படத்துடைய கிளைமேக்ஸு நம்ம எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். அதுக்கு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லணும். மூணாவது, இந்த படம் ஜே பிளேக்சன் அப்படின்னு சொல்லி இதுதான் அவருடைய முதல் படமாக, சத்தியமாக நம்ப மாட்டீங்க. நான் சொல்கிறது ஃபீச்சர் ஃபிலிமில், இதுக்கு முன்னாடி சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காரு அவர். ஃபீச்சர் ஃபிலிமில் இதுதான் அவருடைய முதல் படமாக தெரிக்க விட்டுருப்பார் படத்தை. இந்த படத்துக்கு அவர் தான் வந்து கதை எழுதுனது, அவர் தான் டைரக்ட் பண்ணது. ஆனால் இந்த படத்துடைய காட்சி அமைப்புகள், குறிப்பிட்ட ஒரு 2-3 சீனு இந்த படமே டோட்டலாக தெரிக்க விட்டுருப்பார். ஒரு த்ரில்லர்னா எப்படி இருக்கணுமோ இப்படி தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு கம்மியான பட்ஜெட்டில் சூப்பரான ஒரு த்ரில்லர் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் இருக்க குறிப்பிட்ட ஒரு 2-3 காட்சி அமைப்புகள், அந்த சீன் எந்த சீன்னே இப்போ நான் சொல்லலை, ஆனால் அந்த சீன் ஒன்று வரும்போது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி சீட் எட்ஜில் இருப்பீங்க. இன்றைக்கி என்ன நடக்க போகுது, போச்சு ஏதோ நடக்குது, யாரோ சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பதபதைப்பு நமக்குள்ளே இருக்கும். அவ்வளவு தூரம் அற்புதமாக அந்த படத்துடைய காட்சி அமைப்புகளை பண்ணியிருக்காரு பிளேக்சன். நாலாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் சினிமோட்டோகிராஃபரான பிலிப்போட ஒர்க்கு. அதை விட முக்கியமாக அவர் சினிமோட்டோகிராஃபியில் ஷார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துக்கான கலர் கிரேடிங் ஒர்க்கை நீங்கள் சொல்லி ஆகணும். 1.5 மணி நேரம் படம் ஒரே ரூமுக்குள்ளே, ஆடியன்ஸ் அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அட்லீஸ்ட் காட்சிகளை நம்ம கலர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு இவங்க பண்ண கலர் கிரேடிங் ஒர்க்கும் மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க கலர் கிரேடிங் டீமுமே. அஞ்சாவது, இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் மார்க். ஒரு த்ரில்லர் படத்துக்கு எப்படி மியூசிக்கை தெரிக்க ஒண்ணுமோ, எந்த இடத்துல பரபரப்பை கொடுக்கணுமோ அந்த இடத்துல அற்புதமாக அவருடைய ரீ ரெக்கார்டிங்கில் ஸ்கோர் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய மியூசிக்கும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். இதெல்லாம் தாண்டி இந்த படம் உலகத்தில் பல லாங்குவேஜஸில் ரீமேக் பண்ணப்பட்டிருக்கு. அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த படம் எப்படி ஒரு படம்னு. இதெல்லாம் தாண்டி இந்த படம் 2018 எச்சரிக்கை, இது மனிதர்கள் வாழும் இடம் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் சாருடைய நடிப்பில் தமிழ்லேயே ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பார்த்தவங்களுக்கும் தெரியும் அந்த படம் எப்படி இருக்குன்னு. இந்த படம் சத்தியமாக சொல்கிறேன், அற்புதமான ஒரு படம். லைஃப்பில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். த்ரில்லர் விரும்பிகளா, இந்த படத்தை மிஸ் பண்ணிவிட்டு நான் பல படம் பார்த்துட்டேன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி இது. அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எக்கச்சக்கமான அடல்ட் கான்டென்ட் இருக்குது. இந்த ரிவ்யூவே பார்க்காம நீங்கள் படத்தை சொல்லிட்டீங்க, நாங்கள் உடனே டவுன்லோடு போட்டு ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்துட்டோம் அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. ஊரடங்குன்னு கூட பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. சொல்லிட்டேன் முதல்ல நான். அட வெளியே அனுப்பினாலும் பரவாயில்லப்பா, ரேஷன் கார்டிலேருந்து பேர் எடுத்து விட்ருவாங்க. புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு ஃபேமிலியோட இந்த படத்தை பார்த்துடாதீங்க. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.75 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.